தனது விடாமுயற்சியால் நீதிக்காக போராடி வெற்றி பெற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேட்டை கண்டித்தும் இதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் தொடர் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட சாஹில் லோச்சாப் என்ற இளைஞரின் கண் மற்றும் வயிற்று பகுதியில் பெல்லட் குண்டுகள் தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லி காவல்துறையில் சாஹில் லோச்சாப் புகார் அளித்தும் அவரது புகார் ஏற்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சாஹில் லோச்சாப்பை அழைத்துக் கொண்டு நாடாளுமன்ற வீதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பெல்லட் குண்டு தாக்குதல் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வலியுறுத்தினார். பின்னர் காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து ராகுல் காந்தி, சாஹில் லோச்சாப் ஆகியோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்த பிரியங்கா காந்தி, ஜெய்ராம் ரமேஷ், குமாரி செல்ஜா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் இணைந்தனர். காலை முதல் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு சாஹில் லோச்சாப் புகார் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு புகாரின் மீதும் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பாகும். இருப்பினும் இந்த காலதாமதம் பல கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். தனது விடாமுயற்சியால் நீதிக்காக போராடிய சாஹில் லோச்சாப்புக்கும் சத்தியாகிரகத்தின் சக்தியை மீண்டும் நிரூபித்து காட்டிய ராகுல் காந்திக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்.